This video is sponsored by School of Business Organization. SBO 2018 பார்ட் டைம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும். சரிங்களா? இதில் ஜாயின் பண்ணோன்னா இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி 300 சம்பாதிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேப்பர் கட்டிங்கில் இது மாதிரி எப்படி ரங்கோலி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி கட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஒரு ஸ்டெப்பு பார்க்கலினாலும் அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஃபுல் வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வரைவேன், அதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் எல்லா ஸ்டெப்பையும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு அசத்தலாம். பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். பாருங்கள், எட்ஜ் எப்படி மறக்கிறேன் பார்த்துங்க. இந்த எட்ஜை அதுக்கு தகுந்த மாதிரி மடக்கிறேன். தெரியலன்னா மறுபடியும் இந்த வீடியோ போட்டு பாருங்கள். மாற்றி மடிக்கிறாதீங்க. மாற்றி மடக்கினா டிசைன் வேறு மாதிரி போயிடும். நீங்கள் இதே மாதிரி டிசைன் போட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது மாதிரி டிசைன் போட்டு கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓன் டிசைன் போடுங்க. சரிங்களா? என் டிசைனே போட்டு கட் பண்ணணுங்கலாம் கிடையாது. இது என்னோடய டிசைனுக்காக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு தகுந்த மாற்றிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இது மாதிரி ஒன்று வரைஞ்சி கட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அடுத்தது எப்படி கட் பண்ணலாம், எந்த மாதிரி டிசைன் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம். கட்டிங் ரொம்ப முக்கியம். மாற்றி கட் பண்ணிடாதீங்க. நம்ம கட் பண்ணுற பிளேஸ் எல்லாமே கலர் ஷேடாக கொடுத்துருக்கு, கருப்பு கலரில், மறந்துடாதீங்க. இப்போ இதை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கிறத பாருங்கள்.
எல்லாம் பொறுமையாக ஓப்பன் பண்ணணும். ஸ்பீடாக ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் கிழிஞ்சிட்டு போகிற வாய்ப்பு நிறையா இருக்குது. பாருங்கள் எப்படி ஒரு அழகான ஸ்டார் பேப்பர் கட்டிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.